ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அன்பு சகோதரர் மோசுவரிடத்திலே சில கேள்விகளை நான் கேட்க இருக்கின்றேன். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பிரசங்கத்திலே, தங்களுடைய செய்திகளிலே குரானை குறிப்பிட்டு, இன்னும் வேலை சில புத்தகங்களையும் குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பரவாயில்லை. ஆனால் அநேக அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னவென்று தெரியாமலே இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அநேக இடத்திலே தங்களுடைய செய்திகளை சொல்லுகிறார்கள். இன்னும் அநேகர் இஸ்லாமியர்கள் பழைய ஏற்பாட்டை அப்படியே அவர்கள் ஃபாலோ பண்றாங்க, பழைய ஏற்பாட்டை அப்படியே வச்சிருக்காங்க, நம்மகிட்ட இருக்கிற பழைய ஏற்பாட்டு தான் குரான்ல இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வேதாகமத்திலும் குரானிலும் அப்படி ஒற்றுமையான காரியங்கள் இருக்கிறதா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா? குரானை விட வேதம் தெளிவானதா, மேன்மையானதா, உண்மையானதா, மகத்துவமானதா, சரியானதா என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வாருங்கள், நாம் இந்த நாளிலே தியானிக்கிற காரியங்களை நீங்கள் கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பிரதர், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வேதத்தில் சில காரியங்களை குரானிலையும் குறிப்பிட்டு, உதாரணமாக சமீபத்திலே நான் ஒரு செய்தியை கேட்டேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நியாயந்திருக்க கடைசியாக வரப்போகிறார். அவர் எருசலேமே வரப்போகிறார். அதனால தான் இஸ்லாமியர்களும் எருசலேமை ஒரு முக்கியமான ஸ்தலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஈசா நபி எருசலேமிலே வந்து இந்த பூமியை நியாயந்திருப்பார், ஆளுகை செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் பேசினதை நான் கேட்டேன். இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய ஊழியர்கள் பரிசுத்த வேதாகமத்தையும் குரானையும் கம்பேர் பண்ணி பேசி, ஏதோ இதில் இருக்கிற அநேக காரியங்கள் இன்னும் சிலர் சொல்ல போனால் இதை விட தெளிவாக குரானில் இருக்கிறது என்று சொல்லி பேசுகிறார்கள். இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஏனென்றால் நீங்கள் குரானை கரைத்து குடித்திருப்பவர்கள், இஸ்லாமியர்களை விட குரானின் ஆழத்தை அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் நீங்கள். எனவேதான் இந்த கேள்வியை உங்களிடத்திலே கேட்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளையே நாம் குரானை கரைத்து குடிக்கிறதுக்கு அதில் ஒன்றும் கிடையாது. அதில் பைபிளை போல மிகவும் விசேஷத்தானது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த நாளிலே நீங்கள் வைத்த கேள்விகள் மிகவும் நம்ம சபைக்கு மிகவும் அவசியமான ஒரு கேள்வி. அநேக கேள்விகளை வைத்திருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே பெரிய ஊழியர்கள் அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் சில காரியத்துக்காக ஏதோ அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று எண்ணி இந்த காரியத்தெல்லாம் பேசுகிறாங்களோ என்று தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து குரானில் இருக்கிறது, அவர் வருகையை குறித்து இருக்கிறது, அவர் வந்து இந்த பூமியை ஆளப் போகிறார், அவர் எருசலேமிலே வந்து இறங்குவார், இந்த பூமியை ஆளுவார் அப்படின்னு சொல்லி இருக்கு என்று சொல்லி பேசியிருக்கிறார்கள். இது வந்து மிகவும் 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 தவறான ஒரு செய்தி. குரானை இவர்கள் படிக்கிறது இல்லை. அதாவது ஒரு பிரசங்கத்திலே ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நம்ம பிரசங்கிக்க போகிறோமே, இந்த காரியத்தை குறித்து குரானில் என்னிடத்தில் காட்டுங்க, அது எங்கே போட்டிருக்கு கொண்டாங்க, நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து விட்டு அவர்கள் அதை பிரசங்கித்திருக்க வேண்டும். அப்படி அல்ல, அவர்கள் யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே இன்னைக்கு பிரசங்கிக்கிறார்கள். அப்போ நம்ம இந்த நாட்களிலே இந்த குரானில் அப்படி என்னதான் போல் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன குரானுடைய காரியம் என்ன, குரான் என்ன கருத்தை வெளிப்படுத்துகிறது அப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய முக்கிய கடமை. ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நாம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் குரான், ஈசா நபி அவர் ஒரு தீர்க்கதரிசி, அந்த அளவில் தான் குரான் குறிப்பிட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் காரியங்களை சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அதாவது அதுதான் வந்து குரானுக்கும் பைபிளுக்கும் உள்ள வித்தியாசம். பைபிள் கிறிஸ்துவை இரட்சகராக காட்டுகிறது. இரட்சகர், ஏனென்றால் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையாகுவதற்கு ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கிருபையினாலே ரட்சிப்பு.
ஆமென். கிரியையினாலே கிடையாது. ஆனால் குர்ஆன் கிரியை வெளிப்படுத்துகிறது. இயேசுவை ஒரு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அதிபதியின் அடிமை. அதாவது நம்ம குர்ஆனை வாசிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை புரியணும். குர்ஆன்ல யாரை பற்றி குர்ஆன்ல பைபிள்ல கடவுளை பற்றி சொல்லியிருக்குன்னா அது எந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறது? வானத்தையும் பூமியும் படைத்த பரலோகத்தின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் யாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தரை குறித்து தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அதை தெரிஞ்சுக்கணும். கிடையாது. அதுதான் முக்கியம். அப்போ அல்லாஹ் என்றால் கடவுள் என்று அர்த்தம். அரபு மொழியில அல்லாஹ் என்றால் கடவுள் என்று அர்த்தம். அவ்வளவுதான். அது கடவுளுடைய நாமம் அல்ல, அது கடவுளுடைய பேர் அல்ல, கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பேர் அல்ல. அது எல்லாருமே அந்த விக்கிரகத்தை கும்பிடுறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இது இஸ்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே இருந்தவர்கள் அல்லாஹ் என்று அவர்கள் அழைத்துக் இருந்த காரியம்தான். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை அல்லாஹ் என்று சொல்லவில்லை, காமனாக பொதுவாக அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அந்த நாமத்தையும் குர்ஆன் உபயோகப்படுத்தவில்லை. கர்த்தர் தன்னுடைய நாமத்தை பைபிளிலே உபயோகப்படுத்தியிருக்கிறார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற யாருக்கும் இணைக்க முடியாத இணை வைக்க முடியாத காலத்தோடு இடைப்பட முடியாத அந்த நாமத்தை பைபிள்ல இந்த நாமத்தின் மூலம் தான் வெளிப்படுத்துகிறார். ஆனால் குர்ஆன்ல அந்த நாமம் ஒரு இடத்துலையும் கிடையாது. அப்போ நாம் இதை தெளிவுபடுத்தணும். அவர்கள் ஒரு பொதுவாக இந்த உலகத்தின் அதிபதியாகிய ரப்புன்ற வார்த்தை தான் குர்ஆன்ல 99% உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அதிபதி என்ற அர்த்தம். ஒரு சந்தேகம் நான் கேட்கிறேன். நிறைய பேர் நாம் ஆராதிக்கிற பிதா தான் இஸ்லாமியர்கள் அல்லான்னு சொல்றாங்க, நம்ம பிதாங்களும் அவங்க தான் அல்லான்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்களே, அது சரியா? இது மிகவும் தவறு. அங்க அல்லாஹ் ஒரு காரண பெயர் மட்டுமே. தேவன் வேதத்தில் பேசியிருக்கிறார், இஸ்ரவேலை கேள், என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னையின்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நானே உன் தேவனாய கர்த்தர்னு சொல்லியிருக்கிறார், தன் நாமத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு இடத்துலையும் நான் தான் அல்லாஹ், என்னுடைய நாமம் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் கிடையாது. இந்த அதிபதி என்று சொன்ன ரப்பு இருக்கிறானே, இந்த ரப்பை தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, மொழிபெயர்ப்புல ரப்பு என்று மொழிபெயர்க்காதபடி இறைவன் என்று மொழிபெயர்த்திருக்காரு. இறைவன் என்ற பதத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த இறைவன் என்ற பதத்தை இன்னைக்கு லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்புல என்ன பண்றாங்கன்னா ரட்சகன் என்று மொழிபெயர்க்கிறாங்க. அந்த இடத்துல கரெக்டா மொழிபெயர்க்கணும்னா எப்படி மொழிக்கணும்னா, நமது அதிபதியாகிய, உங்கள் அதிபதியாகிய, இவங்க என்ன உங்கள் இறைவனாகியன்னு போடுறாங்க, தப்பு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், உங்கள் கடவுளாகிய. அப்ப கடவுளை பத்தி தானே சொல்லப்பட்டிருக்க, கிடையாது, உங்கள் அதிபதியாகிய. அப்போ நம்ம அதிபதியாகிய, இது உலகத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்விடமிருந்து இந்த வேதம் அருளப்பட்டிருக்குன்னு முதல் அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உலகத்தின் அதிபதி தான் அல்லாஹ், உலகத்தின் அதிபதி தான் அந்த அல்லாஹ். இதை நம்ம அவங்க இந்த இறைவன் என்று போட்டிருக்கிறதுனால நம்ம ஆட்களும் அதை கண்மூடித்தனமா வாசித்து அதை முடிக்கிறாங்க. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இறைவன் என்பவன், அந்த அதிபதி என்பவன் அல்லாஹ்வை குறித்து போதிக்கிறது தான் குர்ஆன். இறைவன் என்கிற அதிபதி என்பவன் அல்லாஹ்வை குறித்து, நீங்க அல்லாஹ் எங்கேயும் கடவுள் சொல்லிருக்க மாட்டான், நான் கடவுள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. டப்புன்னு ஒரு 20ஆம் அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து கொடுப்பாங்க. அது மோசை பேசின ஒரு வசனத்தை, மோசையிட்ட நான் கடவுள், நான் நீக்கிற பரிசுத்த பூமி உனக்கு பாதரட்சை கழித்து அப்படின்னு சொல்றத போட்டுட்டு காட்டி பாருங்க அல்லாஹ் கடவுள் சொல்லியிருக்கான் அப்படின்வாங்க. பூர்ணமாக அவன் முகமது கிட்ட நாம அல்லாஹ், நான் கடவுள் அப்படின்னு ஒரு இடத்துல முகமதுக்கு இந்த குர்ஆனை கொடுத்த முகமதுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை. அப்போ இப்படி இருக்கும் பொழுது அந்த அதிபதியை உலகத்தின் அதிபதியை அவன் என்ன சொல்றான்னா, கிறிஸ்துவ அவன் அங்கீகரிக்கவே கிடையாது. ஒரு முஸ்லீம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், உங்களை விட நாங்கள் தான் கிறிஸ்தவர்களை விட நாங்கள் அதிகமாக கனப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய். அது கனப்படுத்துறதுலாம் என்ன அர்த்தம், வேதம் என்ன சொல்லுதோ அதை நீ விசுவாசிக்கிறது தான் கனப்படுத்துறது. அப்போ அவங்க வேதம் என்ன சொல்லுதோ அதை அவங்க கனப்படுத்துறாங்க. அப்போ என்ன சொல்லுது, அதிபதியுடைய அடிமை.
அப்படின்னு குரான் சொல்லுது. இந்த உலகத்தின் அதிபதியுடைய அடிமை தான் இயேசு அப்படின்னு சொல்லுது. ஆனா பைபிள்ல இயேசு என்ன சொல்லியிருக்காரு? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. எனக்கு அவனுக்கு சம்மதமே கிடையாது. ஆனா இவன் என்ன சொல்றான்? என்னுடைய அடிமை தான், இயேசு என்னுடைய அடிமை தான் அப்படின்னு குரான் சொல்லுது. அப்போ சரி, இப்போ நமக்கு முக்கியமா என்னன்னா இயேசுவின் மரணத்தின் மூலமா தான் நமக்கு மீட்பு. இயேசுவின் மரணம் தான் மீட்பு. அப்போ நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த உலகம் வந்து பின்னாட்களில மரணத்தை வந்து ஒருவேளை என்ன நிராகரிக்கலாம், ஒருவேளை அதை வந்து மறைக்கலாம். ஏன்னா உலகத்துல மறு காரியங்கள் அதிகமா இருக்கு. எனக்கு வசனத்துல இருக்கு, அவர் சரீரத்தை களவாடிட்டு போயிட்டு அவர் வந்து உயிரோடு எழுந்தாரு பொய் சொல்லுவாங்க. அதனால அவர் என்ன சொன்னார்? நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறும் பொருட்டு இந்த சாக்கிரமத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் வருமளவும் இந்த காரியத்தை அப்போ இயேசு தன் மரணத்தை பதிவு செய்யறாரு. ஆனா குரான்ல என்ன பண்ணிருக்குன்னா, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, அவரை கொல்லவும் இல்லை. அப்ப இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க? இயேசு வருவாரு, திரும்ப வருவாரு, அரசாட்சி செய்வாரு அப்படின்ற காரியம் எதுக்கு நமக்கு? இந்த இயேசு வந்து என்ன செய்ய? சிலுவையில் மரிக்காத இந்த இயேசு சிலுவையில மரணம் அடையும்படிதான் இந்த உலகத்துக்கு வந்தார். மாம்சதேகம் தரித்தது முக்கியமான நோக்கமே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதுக்கு வந்தாரு. இந்த மரிக்காத இயேசு வந்து இந்த இயேசுவை தான் அந்த முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, நாங்கள் இயேசுவை பார்க்க ஆசைப்படுறோம், இயேசுவை பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு. ஏன் இயேசுவை பார்க்க ஆசைப்படுறீங்க? அவர் வருகிறார், மறுபடியும் வருகிறார், அவர் வந்து ராஜ்யத்தை ஆட்சி செய்வாரு அப்படிலாம் கிடையாது. இதுவும் அது பெரிய பொய், இதுவும் பொய். அப்படி எந்த இது குரான்லையும் கிடையாது. அது என்ன பண்றாங்கன்னா, குரான்ல வந்து அநேக விஷயங்கள் கிடையாது. இப்போ வந்து ஆபிரகாம் எந்த வயசுல வந்து இப்போ சுண்ணத்தை பற்றி தெரியும். சுண்ணானா வந்து என்னன்னா கடைப்பிடிக்கிறது, முகமதுவை கடைப்பிடிக்கிறது தான் சுண்ணத்து. கத்னானா மாம்சத்தை வெட்டுறது. அப்போ இந்த கத்னாவை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா குரான்ல கிடையாது. ஆனா அது முக்கியமான அவங்களுக்கு ஒரு சுண்ணா, அது முகமது செஞ்சிருக்கிறாரு. அப்ப நம்மளும் செய்யணும்ன்ற ஒரு சுண்ணா. அப்ப இதை அவங்க செய்யணும்னு பார்த்தா குரான்ல கிடையாது. அப்ப இவங்க எங்க வரணும்? பைபிளுக்கு தான் வரணும். அப்போ இந்த பைபிளை படிச்சா அவன் வந்து மாறிடுவான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முகமது இறந்த பிறகு, முகமது இருக்கிற வரைக்கும் குரான் கிடையாது. அப்போ முகமது இறந்த பிறகு அந்த யமாமா யுத்தத்துக்கு பிறகு பல பேர் சேர்ந்து அந்த குரானை வந்து எழுதுறாங்க. சரி, அதனால ஒன்றும் தவறு இல்லை குரான். ஆனால் குரானை வந்து முகமது என்ன செய்யறாருன்னா ஓதத்தான் சொல்லியிருக்கு, நீ எழுதுங்கன்னு சொல்லலை. ஆனால் நாளைக்கு வரலாற்று காரியங்களை கருதி அவங்க எழுதுறாங்க. அந்த குரான்ல ஒன்றும் கிடையாது. இப்படி சில விஷயங்கள் மட்டும் இருக்கிறதே தவிர அவங்களுக்கு அவசியமான நிறைய விஷயங்கள் அதுல கிடையாது. இந்த சுண்ணா சொன்னது போல கொள்கை காரியங்கள் அவங்க சொன்ன மாதிரி ரட்சிக்கப்படுகிறதற்கு நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனா அவங்க ஏதோ கடமைகள் செய்தா ரட்சிக்கப்பட்டுடலாம், அது போதும். அதுதான் நான் சொல்றேன். அவங்க கிரியையினால கிரியையினால ஒருவனும் கிரியை வந்து மேன்மை பாராட்டும். நாளைக்கு நான் தேவனிடத்தில் போகும்போது நீங்க என்ன சொல்றீங்க? நான் அவனை காட்டிலும் கூட கிரியை செஞ்சிருக்கேன், எனக்கு முன்னாடி கொடுங்க. அப்போ கிரியை மேன்மை பாராட்ட வாய்ப்பு உண்டு. ஒருத்தருக்கு நான் வந்து இவ்வளவு நாளா நான் வந்து ஹஜ்ஜி போயிருக்கேன், நான் வந்து வருஷத்துல 25 வருஷம் போயிருக்கேன், 10 வருஷம் தான் போயிருக்கேன். ஆனா அதெல்லாம் ஒவ்வொன்றும் மேன்மை பாராட்டாதபடி அது ரட்சிப்பு கிருபையினால் உண்டு. இன்னொன்று கிரியையினால ரட்சிக்கப்பட முடியாது. ஒருவனாயும் அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்ப நம்ம கிருபையினால ரட்சிப்ப குரான் தள்ளி எல்லாரையும் என்ன சொல்லுதுன்னா அது நரகில் தள்ளிடு. இன்னொன்று சொர்க்கம் என்ற வார்த்தை எந்த வேதத்திலையும் கிடையாது. அதனால நம்ம வந்து தியானிக்கணும். சொர்க்கம் என்ற வார்த்தை தேவனுடையது கிடையாது, சொர்க்கம் தேவனுடையது கிடையாது. ஏன்னா நம்ம தேசத்துல எது எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, வேதத்துல எது எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ இதெல்லாம் சொர்க்கத்துல இருக்கும். சொர்க்கத்துல என்ன இருக்கும்? அங்க 3 வேளை மாமிச உணவு இருக்கும். அங்க என்ன செய்யப்படும்? மது சாறு கொடுக்கப்படும். அங்க என்ன கொடுக்கப்படும்? அங்க வந்து பழச்சாறு கொடுக்கப்படும், அங்க டீ கொடுக்கப்படும். இதுக்கிடையில மதுச்சாறு. இதுக்கிடையில என்ன செய்யப்படும்? நமக்கு தேவைக்காக லப்பர் பொம்மைகள், விசித்திரமாய் செய்யப்பட்ட லப்பர் பொம்மைகள் மனிதனுக்கு கொடுக்கப்படும், பெண் பொம்மைகள். இப்படி அங்க சொர்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி மொத்தத்துல பார்த்தா ஒரு அசிங்கமான ஒரு விஷயம், அதாவது பிரத்யேகமாக செய்யப்பட்ட டிரான்ஸ்பரண்டான இதெல்லாம் குரான்ல கிடையாது. குரான்ல சொர்க்கத்துல உங்களுக்கு 3 வேளை உணவு கொடுக்கப்படும், மாமிச உணவு கொடுக்கணும். அதான் மறுமை என்பதே உணவு இல்லாத ராஜ்யம் தான். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லன்னு இருக்கு. இன்னும் அங்க பசியும் இல்லை, தாகமும் இல்லை.
அப்படி இருக்கும்போது அந்த மறுபடியும் அவங்க பசியும் தாகத்தையும் கொண்டு போறாங்க. அப்ப அது சொர்க்கமா? சொர்க்கம் கிடையாது. அது உலகம்தான். பூலகத்துல கவர்மெண்டால என்னென்ன தடை செய்யப்பட்டிருக்கோ, தேவனுடைய சட்டத்துல என்னென்ன தடை செய்யப்பட்டிருக்கோ, இது பூரா சொர்க்கத்தை கிடைக்கும். இதுதான் சொர்க்கம். அப்ப இதையெல்லாம் பரலோகத்திற்கு சொர்க்கங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த முடியாது, முடியவே முடியாது. அப்ப சொர்க்கம் வார்த்தை தேவன் எந்த இடத்துல சொல்லல. சொர்க்கத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை. சொர்க்கம் என்பது அவர்கள் முடிந்தது தான். ஆனா பரிசுத்த வேதாகம் நமக்கு ஆளுகையை குறித்து தான் பேசுது. அவர்களோடு சேர்ந்து நீ பாடுகாடுன்னு தான் நீ அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வீர்கள். இதான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். இப்படி நம்மளுக்கு இப்போ வேதம் வந்து ஆளுகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது நம்மளுக்கு இங்கே வந்து கற்பனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விசுவாசத்தின் மூலமாக நம்ம நியாயமான கற்பனை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைவேற்றுறோம். அந்த தேவனுடைய கிரியைகளை நம்ம வந்து செய்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்படி நிறைய காரியங்கள் நமக்கும் அவங்களுக்கும் முரண்பாடானது, விசுவாச துரோகங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காரியங்கள் வந்து நம்ம ஆட்கள் வந்து பேசுறது தப்பு. இன்னொரு விஷயம், இயேசு வந்து கடைசி நாளில் வந்து அவர் நியாயம் இருப்பார், உலகத்தை ஆள போகிறாரு, அவர் வருவார், எருசலேமில் வந்து இறங்குவார் அப்படின்னு. அது நம்முடைய பைபிளுடைய செய்தி. அவர் எருசலேமில் வந்து இறங்குவார், அவர் ராஜாவின் நகரத்தில் வந்து இறங்குவார், அவருக்காக அங்கே எல்லாம் ஆயத்தம் பண்ணப்படும். அதில் அவர் ராஜாவாக ஆட்சி செய்வார். 1000 வருஷ அரசாட்சியில் அவர் தன் ராஜாவாக இருப்பார். குரான் என்ன சொல்லுது? குரான் வந்து அந்த மாதிரி காரியங்கள் எதுவும் சொல்லலை. அவர் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடைசி நாளின் அத்தாட்சி, ஈசா கடைசி நாளின் அத்தாட்சின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதோட முடிச்சாச்சு. இனிமே நீ என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. நாளைக்கு என்ன அவங்க சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்க. அத்தாச்சின்னு தான். நீ என்ன விஷயமோ அதை நீ மாத்திக்க. அதான் குரான் வந்து புள்ளி மட்டும்தான் வைக்கணும். மற்றபடி நீ கோலம் போட்டுக்க, கோலம் போட்டு. இந்த கோலம் எதுனா அதான் ஹதீஸ். இந்த கோலம் தான் ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இயேசு வருவாரு, பன்றிகளை ஒழிப்பாரு, சிலுவையை உடைப்பாரு, கல்யாணம் திருமணம் செய்வாரு, பிள்ளைகள் வெற்றியோட வாழ்வாரு, அங்கேயே மறைத்து போவாரு. குரான்ல வந்து இந்த புள்ளி மட்டும் வச்சிருவாங்க. குரான்ல புள்ளி மட்டும் வச்சிருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க இதை குறித்து சொல்லிக்கிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கடைசி நாளின் அத்தாட்சி அப்படின்னு இருக்கு. அதை குறித்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். என்ன வேணாலும் போகலாம். அந்த கோலத்தை அவங்க போட்டுக்குவாங்க. அது எங்க போட்டிருக்கு? ஹதீஸ்னு ஒரு புக் வச்சிருக்காங்க, நிறைய புக் வச்சிருக்காங்க. குரானை தவிர ஹதீஸ்னு நிறைய புகாரி, முஸ்லிம், திருமிதி இப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருக்காங்க. இதை பத்தி ஒரு தனி சரித்திரமே தனி பேசலாம். அப்ப அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, கிறிஸ்துவர் இயேசு வருவாரு. இயேசு வந்து என்ன செய்வாருன்னா, பன்றிகளை அழிப்பாரு, சிலுவையை உடைப்பாரு, திருமணம் செய்வாரு, பிள்ளை குட்டியோட வாழ்வாரு, சாதாரண மனிதனை போல. அதாவது இயேசுவை எப்படியா மட்டப்படுத்தணும். ஒவ்வொரு திட்டத்தை நீங்க மோசையின் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, மோசையை ரொம்ப கேவலமா இருந்திருப்பாங்க புராணம். அதே மாதிரி ஆபிரகாமுடைய காரியங்களை மாற்றி, ஏன்னா ஆபிரகாம் அவங்களுக்கு வந்து இஸ்மாயில் தகப்பனால அதை கொஞ்சம் விட்டு வச்சிருப்பாங்க. மற்ற எல்லாத்தையுமே ஒரு ரொம்ப ஒரு தாழ்வு நிலையில ஒருபடி இறக்கிதான் அவங்க பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அந்த குரான் வாசிக்கும் போது உங்களுக்கு மோசையின் காரியத்தெல்லாம் நீங்க பார்க்கும்போது, மோசை வந்து ஒரு இடத்துக்கு போறான், கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லுவான். மோசை இடையில கேள்வி கேட்பாரு, உடனே மோசையை அவர் வைவாரு. இப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த குரான்ல வந்து இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பத்தி இருக்கே தவிர, அவர் வருவாரு, அவர் வந்து ஆட்சி செய்வாரு, எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவாரு, பூமியை அவர் மக்களை நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கறத குரான்ல இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அதை குறித்து கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமா ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட், சூப்பரா ஒரு சிரிப்பா இருக்கும். அப்படி வந்து அது குரான்ல கிடையவே கிடையாது. அதாவது கடைசி நாள்ல வந்து அந்த கடைசி நாள் மறுமை நாள் ஜனங்கள்லாம் ஓடுவாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. இப்போ ஓட்டிங்கன்னா ஆதாம்கிட்ட ஓடுவாங்க. ஆதாம்கிட்ட ஓடி கேட்பாங்க, ஆதாமே நீதான முதல் நபி, நீதான பாவத்தை செஞ்ச, நீதான பாவத்துக்கே காரணம், நீ வந்து அல்லாட்ட கேட்டீங்கன்னா அல்லா மன்னிச்சுவாரு அப்படின்னு. உடனே அவர் சொல்ல, இல்லை அல்லா என் மேலே கோபமா இருக்கான், நீங்கள் வந்து எனக்கு பிறகு உள்ள நம்பிக்கை போங்க அப்படின்னு சொல்லி ஆதாம் சொல்லிடுவாங்க. நம்ம ஆதாம் சொல்லி நம்ம நோவாட்ட வருவாங்க. நோவா அதுக்கு ஒரு பதிலாக சொல்லிடுவார். இப்படி ஒருத்தர் ஒவ்வொரு காரியமாக சொல்லுவாங்க. கடைசியில் ஆபிரகாம் ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆபிரகாம் சொல்லுவாங்க, நான் பொய் சொல்லிட்டேன், அதனால் என்னையும் வந்து அல்லா ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு ஒருத்தராக சொல்லுவாங்க. கடைசியில் சொல்லுவாங்க, ஈசா தான் பாவம் இல்லாதவர்,
அவர்கிட்ட போங்க, அவர் தான் எல்லாத்தையும் மன்னிக்க முடியும், அவர் தான் எல்லாம் செய்ய முடியும், அவர் அல்லாட்ட கேட்டால் அல்லாஹ் சரின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி ஈசாட்ட வராங்க. ஈசா தான் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வர்றாங்க. உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஐயோ ஏன் நான் வந்து பேச மாட்டேன், முகமது தான் இதுக்கெல்லாம் காரணம், முகமது தான் இதுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நபி, முகமதுக்காக தான் உலகத்தையே அல்லாஹ் அழிந்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சில ஹதீஸ்களை வச்சுருக்காங்க. முதல் நாள்லே வந்து முகமதுக்காக தான் இந்த இது பண்ணி எல்லாமே ஆதாம் முதற்கொண்டு முகமதை பார்க்க தான் ஆசை. முதல் ஆதாம் வந்து பர்வதத்தில் போகும்போது யார் முகமது தான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்காங்க. அவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சு அந்த முகமதுகிட்ட போய் நீங்கள் கேளுங்க, முகமது தான் நியாயம் இருப்பாரு உலகத்தை அப்படின்னு இயேசு சொல்லிடுவார். உடனே எல்லாம் போவார். போன உடனே முகமது அதை கேட்டுட்டு உடனே அவர் வந்து சஜிதாவில் விழுவார். சஜிதானா அவர் அப்படி வணக்கமாக விழுந்து தரையில் விழுந்து கையை கெட்டி தாழ விழுந்து இயேசுகிட்ட வந்து சாத்தா கேட்பான்ல, நீ என்னை தாழ விழுந்து கூப்பிட்டா எல்லாத்தையும் தருவேன்னு சொன்னால அந்த அதிபதி கிட்ட, அந்த அதிபதி தாழ விழுந்து நீ வணங்கு அப்படின்னு சொன்ன உடனே முகமது தாழ விழுந்து உடனே அல்லாஹ் பார்ப்பார். அல்லாஹ் குரான்ல அவர் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க, நியாயத்துக்கு போய் யார் அவனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பரிந்துரை வந்து அல்லாஹ் யார்கிட்ட பரிந்துரைக்கிறானோ அவன்கிட்ட கொடுத்துருவாரு. கடைசியில் முகமதுகிட்ட பரிந்துரை அல்லாஹ் கொடுப்பாராம். முகமது வந்து அல்லாஹ் கிட்ட வந்து கொடுத்துருவாராம். அப்போ இயேசுகிட்ட கேள்வி கேட்கப்படுமா, இயேசுகிட்ட நியாயம் கேட்கப்படுமா, நீ வந்து உன்னை கடவுள், நீ உன் தாயையும் கடவுள் சொன்னியா உன்னை கேட்பார் அல்லாஹ். அல்லாஹ் உனக்கு தெரியாதா, நான் அப்படி சொல்லுவேனா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு இவங்க சொல்லுவாராம். இப்போ மற்ற ரகமான விஷயங்களை வைத்திருக்கிற காரியங்களை விட்டு நம்ம ஆட்கள் வந்து விவரம் தெரியாம கம்பேர் பண்றாங்க. இவ்வளவு இதா இருக்கு. இதை வந்து நம்ம சபைகள்ல வந்து நம்ம காரியம் பேசாததுனால இவங்க பெரிய ஆட்கள், அதுவும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில போய் சேர செய்தி சேனல்கள்ல பேசுறவங்க இவங்க வந்து இந்த குரான்ல இருக்கு, இயேசு வந்து அதை பண்ணுவாரு. இந்த முஸ்லிம்கள் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா முகமது வரை கூட திசையில வந்து நம்ம தானியல் அந்த அவன் வந்து அடிமையா இருக்கும்போது, பாபிலோன்ல அடிமையா இருக்கும்போது அவன் வந்து இது இஸ்ரேலை நோக்கி அந்த திசை நோக்கி தான் அவன் ஜெபம் பண்ணுவான். இது ஒரு காலம் இது வந்து நம்மளுக்கு பிரமாணங்கள் எதுவும் கிடையாது. அப்ப இதன்படி அந்த நாட்டில் யூதர்கள் எங்கனாலும் இருந்தாலும் அந்த திசையை நோக்கி, அந்த இஸ்ரேல் எங்க இருக்கோ அதை நோக்கி தான் வணங்குவாங்க. அப்போ கொஞ்ச நாள் முஸ்லீம்கள் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து திசையை மாற்றிட்டாங்க. யார் முகமது வந்து அவர்கள் வந்து திசையை மாற்றிட்டாரு. இனி வந்து நீங்கள் வந்து இஸ்லாமை நோக்கி பார்க்க வேணாம், மக்கா மதீனாவை நோக்கி திசையை நோக்கி தான் நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதனால தான் எந்த பள்ளிவாசல் எடுத்தாலும் அந்த மேற்கு நோக்கி சற்று சரிவாக அந்த நோக்கி இருக்கும், அதை நோக்கி இருப்பாங்க. காரணம் அங்கே தான் அந்த அஸ்வத் என்ற கல் இருக்கு. கல்லே இருக்கா? கல் இருக்கு. இவங்க ஒரு இதை சுற்றி வருவாங்க. அது மகமு இப்ராஹிம் அப்படின்ற ஒரு இது. அது என்னடான்னு கேட்டீங்கன்னா அந்த மகமு இப்ராஹிம்ன்றது ஒரு கல். அந்த கல் மேல நின்று தான் அந்த காபா ஆலயத்தை இப்ராஹிம் கட்டினார். அந்த கல் மேல நின்று தான் ஆபிரகாம் கட்டினாராம். அதனால அந்த கல் இருக்கு. அந்த கல்லை தான் நாங்கள் வந்து நினைச்சு சுற்றி சுற்றி வருவோம். ஒரு விக்கிரக வணக்கம். அதை போல அந்த அதுக்கு ஆபிரகாமுக்கு சம்மதமே கிடையாது. அது எந்த வரலாறு எவிடன்ஸும் கிடையாது. இவங்க அந்த வரலாறு எவிடன்ஸாக சில காரியங்களை எழுதி வைத்திருக்காங்க. மற்றபடி அந்த நாட்கள்ல இருந்து வருகிற வரலாறு எவிடன்ஸ் ஆபிரகாமுக்கு ஆதியாகத்திலையோ மற்ற எந்த காரியத்திலையோ அந்த எவிடன்ஸ் கிடையாது. இவங்க பல விஷயங்களை அந்த ஹதீஸ் என்ற அந்த கோலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஒரு புள்ளி வச்சுட்டா போதும், ஒரு கோலம் போட்டுருவாங்கன்னு இருக்காங்கல்ல, அந்த கோலத்துல அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, அதனால கோலம் அழிக்கப்பட்ட கோலம் இருக்கு, ஓகே பண்ணப்பட்ட கோலம் இருக்கு. இன்னைக்கு அந்த சில புள்ளிகளை என்ன செய்யறாங்க, அழிக்கிறாங்க, புள்ளிகளை போடுறாங்க, இது தவறுன்றாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இருக்கு. அந்த இடத்துல அந்த காபாவில் ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஈரான்காரன் எடுத்து கொண்டு போய் அதை அவன் அங்கே வச்சு அங்கே அதை உடைச்சி அதை சில கற்களை தூக்கி தனித்தனியாக வச்சு இப்போ அங்கே அந்த கல்லை வச்சு அந்த கல்லை என்ன வணங்கிட்டு இருக்காங்க, அந்த புத்தம் கொடுத்துருக்காங்க. ஏன் காரணம் என்ன? அது குரான்ல இருக்கா? இல்லை. அது என்ன கேட்குறா சொன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, முகமது அவர்கள் முத்தமிட்டாங்க, நாங்களும் முத்தமிடுகிறோம். என்னன்னா வானத்திலிருந்து இருந்த கல்லம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எங்கள் தேவியாய வானத்திலிருந்து விழுந்த அவளை தூசிக்கிறான்.
அந்த தட்டான் அந்த தேவியை சிலையை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு அதே மாதிரி அந்த தேவி வந்து அந்த கோயில் சிலையை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான். அப்போஸ்தலர் வழியில் இருக்கு. இன்னைக்கு அதே இதை வந்து இந்த மக்கா மதீனா சிலை கோயில்களை வந்து அதே உருவத்தில் செஞ்சு வச்சு இன்னைக்கு விற்கிறாங்க. அவங்க இன்னைக்கு அன்னைக்கு கத்துனாங்க, பவுலுக்கு முன்னாடி கத்துனாங்க, எங்கள் தியானம் தேவிய பெரியவர் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இன்னைக்கு அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹு அக்பர்னு கத்துவாங்க. இன்னைக்கு அதே வழிவரையில் வர்றாங்க. இன்னைக்கு அந்த வானத்தில் இருந்த கல் அதை தான் முத்தமிடுறாங்க. அப்போ அந்த விக்கிரக வணக்கம் இருக்கிற ஒரு உலகப்பிரகமான ஒரு மதத்தை வணங்குற ஒரு ஜனத்தினுடைய ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் சத்தியம் ஹக்கு. அப்போ இதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஆரம்பத்திலே கூட அவங்க ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிட கொண்டு போகல, இஸ்மவேலை தான் பலியிட கொண்டு போனான்னு தானே குரான்ல இருக்குங்கிறாங்க. அது ஒரு பெரிய தொகுப்பு பாருங்க. அதாவது இது நீங்க கரெக்ட், நல்ல கேள்வி வச்சுங்க. இவ்வளவு நேரம் பேசி பிரயோஜனமான ஒரு கேள்வி இது. இவ்வளவு பேசுனதுக்கு நம்ம அந்த கேள்வி விட்டுருந்தோம். ஒருவேளை நீங்க மறந்துருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இது பெரிய தவறான இதாக இருக்கும். நல்ல வேலை கேட்டீங்க. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை உண்டாகும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி கொடுத்த வேதத்தெல்லாம் வந்து அல்லாஹ் கீழ்ச்சி போட்டாங்க. முன்னாடி கொடுத்ததெல்லாம் வந்து ரத்தாயிட்டு கேன்சல் பண்ணி வச்சுக்க. தோரா, ஈஞ்சில், தௌரத்து, இதெல்லாம். தோரானா மோசையுடைய 5 தௌரத்துனா சங்கீதம், ஈஞ்சிலாம் புதிய ஏற்பாடு. இதெல்லாம் மனித கையாடல் பட்டுருச்சு. இதெல்லாம் மனித கைகள் இழுக்கிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான நல்ல வேதம் மேலே இருந்து முகமதுக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, முகமதுக்கு அருளப்பட்டிருக்கு, அது எல்லாம் இருக்கு, நீ எதையும் பற்றி இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு ஆபிரகாம் தன் மகன் இஸ்மவேலை தான் பலியில கொண்டு போனான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சொல்றாங்க? இல்ல அதுதான் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யணும்? குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லணும்? அவங்க வேதத்தை கிரிக்கிட்டாங்கல்ல, யூதர்கள் கிரிக்கிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் கிரிக்கிட்டாங்க. அதுக்கு வந்து இவங்க அது ரத்தாயிட்டு அப்ப ரத்து செய்யப்படாத தன்னுடைய வேதத்துல கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கண்டிப்பா சொல்லணும். ஆபிரகாம் இஸ்மவேலை பண்ணிட்டான், பலியிட கொண்டு போனான். அந்த தைரியம் அந்த தில்லு இந்த குர்ஆனுக்கு கிடையாது. அவன் தன் மகனை கொண்டு போனான்னு தான் இருக்கு. அந்த பேர் உபயோகப்படுத்தப்படல. அந்த இடத்துல இஸ்மாயில் அப்படின்ற பேர் உபயோகப்படுத்தப்படல. அப்ப இது எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த புள்ளி வச்சாங்க கோலம் போடுவாங்கன்னு சொன்னோம்ல, அந்த ஹதீஸ்களை இவங்க இஸ்மாயில கூட்டிட்டு போனாங்க, சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அப்ப எங்க இருக்கணும்? குர்ஆன்ல இருக்கணும். அப்போ எந்த பழுதும் இல்லாம யார் கைப்படாத குர்ஆன்ல இருக்கணும். அதை பத்தி குர்ஆன்ல கிடையாது. இஸ்மவேலை தான் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி குர்ஆன்ல கிடையாது. அப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் அதே இல்லை. இப்போ குர்ஆன் வந்து இஸ்மாயில தான் கூட்டிட்டு போனார்னு போட்டிருந்தா நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். அதே போடல. அப்ப எங்க இருக்கு தில்லுமுள்ளு? எங்க இருக்கு தவறான ஒரு காரியம்? சொற்கள் சொல்லி மனிதனை கொண்டு அறல தள்ளுறது. இன்னும் நம்ம வந்து ஒரு பாட்டா பார்த்தோம்னா ரொம்ப குர்ஆன் வந்து மிக பயங்கரமா இருக்கு. அதாவது ஒருவனாயிலும் கெட்டு போக கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஒருவனாயிலும் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லுது. ஆனா உங்களை நான் நரகத்திற்காக படைத்திருக்கிறேன், உங்களை நான் நரகத்தில் கொண்டு நிரப்புவேன் போட்டிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தீயவர்கள் பிராக்கெட்ல போடுறாங்க. தீயவர்கள் அழகா பைபிள் குர்ஆன்ல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 7, 19 போன்ற அதிகாரங்கள்ல வரிசையா இருக்கும். நேர காலம் தெரிஞ்சு நம்ம வசனங்கள் சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வசனங்களை சொல்லி நம்ம சரியா பார்த்தோம்னா மிகவும் பயங்கரமா இருக்கும். அப்போ இவ்வளவு விஷயங்கள், இப்போ கிறிஸ்துவை பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள், அந்த நீங்க சொன்ன ஈசாக்கை பத்தி சொன்ன விஷயங்கள் எதுவுமே குர்ஆன்ல கிடையாது. ஈசாக்கை பத்தி குர்ஆன்ல கிடையாது. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம மனிதர்கள் வந்து எதையும் தெரியாமல் நுனிக்குழு மேய்ந்துக்கிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி குர்ஆன்ல அது இருக்கு இது இருக்கு எல்லாம் குர்ஆன்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் இதை கேட்கும்போது ஒரு வாலிப தங்கை என்ன பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க? இப்போ குர்ஆன்ல வந்து பைபிளில் உள்ள சில விஷயங்கள்லாம் குர்ஆன்ல எடுத்து போல, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு இயேசு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு, இயேசு வந்து ராஜாவா அரசாழ்வாரு, நியாயத்திற்பாக குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அப்போ குர்ஆனை பார்ப்போம் வாசிப்போம் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல தேடுவான். குர்ஆன் தேடும்போது குர்ஆன்ல இருக்காது. அப்போ என்ன செய்வோம்? ஒரு இஸ்லாமிய நண்பர்களை தேடுவாங்க. அப்போ அவங்க கூப்பிடுவாங்க, வாங்க
வாங்க வாங்க நீங்க வாங்க. உட்கார்ந்திருக்கோம். வாங்க, எங்களிடத்துல தாவா சென்டர் இருக்கு, அங்க உங்களுக்கு போதிப்பாங்க. நீங்க பைபிள் நீங்க படிச்ச மாதிரி படிக்க கூடாது, நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க, நாங்க சொல்லித்தரோம் பைபிளை அப்படின்னு சொல்லி இயேசு அவன் எங்கேயா சொல்லியிருக்காரா? கடவுள்னு சொல்லியிருக்காரா? அவன் என்னை பார்த்து கர்த்தாவை கர்த்தாவைன்னு சொல்லி இடத்துல வருகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதாவது கரெக்டா அப்ப இயேசு என்ன சொன்னாலோ அதை தான் நம்ம செய்யணும்னு சொல்லி அவங்க தவறாக போதிக்கப்பட்டு புரட்டிடுவாங்க. இப்ப நம்ம ஊழியக்காரங்க இதுக்கு வழி போடுறாங்க. கேட்ட மாதிரி குரான்ல அது இருக்கு இது இருக்குன்னு ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது ஒரு வாலிப தம்பிக்கு வாலிபர்களுக்கு வரும், பெரியவங்களுக்குமே அந்த ஆசை வரும், வந்துடும். அப்ப பைபிள் ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு குரான் என்ன இதெல்லாம் இருக்கு போல பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. அப்ப ஆசை இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, குரானை வாசிப்பான்னு இருப்பாங்க. குரான்ல நீங்க சொன்னதுக்குலாம் இல்லையாடா? சிலர் அதை வாசிக்கலாம் கூட, சரி பெரிய ஊழியர்களே சொல்றாங்க, அப்போ உண்மைதான் இருக்கு, குரான்ல எல்லாம் தெளிவா தான் இருக்குது, அதுவும் அப்ப சத்தியம்தான், அதுவும் வேற பரிசுத்த வேதாகம் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. பைபிள்ல ஒரு தனி மனிதன் படிக்கிற மாதிரி குரானை ஒரு தனி மனிதன் படிக்க முடியாது. எந்த ஒரு தனி ஒரு மனிதனும் குரானை படித்து புரிந்து கொள்ள முடியாது. பைபிள் ஒரு தனி ஒரு மனிதன் புரியலாம், புரிந்து கொள்வான். ஒரு சாதாரண கல்வி அறிவு இருந்தால் போதும், அவன் பைபிளை அழகா படித்து புரிந்து கொள்வான். ஆனா குரானுக்கு அப்ப தேவைப்படாது. இல்ல அவன் பெரிய லிட்ரேச்சர் இருந்தா கூட குரானை படிக்க முடியாது. அவனுக்கு ஒரு இது வேணும், சப்ப வேணும், அவங்க சொல்லி கொடுத்தாதான் குரான் தெரியும், விளங்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்கள் இவ்வளவு தெளிவாக குரானுக்காக போராடி நம்முடைய சந்ததியினரை நம்ம இலக்க நேரிடும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு. அன்பானவர்களே, இந்த நாளிலே சில காரியங்களை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளியிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எந்த ஒரு புத்தகத்தை கூட நீங்கள் கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க, ஒப்பிடவே செய்யாதீங்க. பரிசுத்தமானது உண்மையானது பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான். மற்றதெல்லாம் மனிதர்களுடைய வார்த்தைகள். இது ஒண்ணுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே கொடுக்கப்படுகிற ஆங்காங்கே பிரசங்கிக்கப்படுகிற எல்லா செய்திகளையும் கேட்டு நீங்க ஒருவேளை இஸ்லாமியர்கள் நம்ம பழைய ஏற்பாடை தான் ஃபாலோ பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவ நபின்னு தான் சொல்றாங்க, கடவுள்னு சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வருவாரு, எருசலேமுக்கு வருவார், இதெல்லாம் குரான்ல இல்லவே இல்லை. ஆனா இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் குரான்ல இருக்கு நிறைய பேர் செய்தி பிரசங்கத்திலே சொல்றதுனால அநேகர் அதை நம்பி வழிதப்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. கவனமா இருங்க. நல்ல ஜெபத்தோட வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் தொடர்ந்து நிறைய பதிவுகளை போட போகிறோம், நீங்க பாருங்க. God bless you.